அவர் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் மட்டுமில்ல, திருமணங்கள் திட்டங்களுக்கும் அவர்தான் காதல் திருமணம் தான். சொந்தக்காரன் எவனாவது வருவான், ஏதாவது ஒரு பிரச்சனையை எடுத்து விடுவான். போகும்போது சேகர்பாபன் பேர் கொடுத்துட்டு போயிருங்க. அடுத்த முகூர்த்தத்தில் அண்ணன் சேகர்பாபன் ஆல்ரெடி சொல்லணுன்னா என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நிறையா சொல்லிட்டேன். எப்படி யோசிக்கிறாருன்னே எனக்கு தெரியாது. ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்குள்ளேயே நமக்கு நாக்கு தள்ளிடுதா? எனக்கு தள்ளிட 75 நிகழ்ச்சிகள், 76 நாட்களுக்கு 72 நிகழ்ச்சிகள், அறிவுக்களம், கலைக்களம், மாலை நேர பொதுக்கூட்டம், நலத்திட்டம், திருமண நிகழ்ச்சி இப்படின்னு பல்வேறு நிகழ்ச்சிகளை மிகச்சிறப்பாக நம்முடைய தலைவருடைய பிறந்த நாளை மிகச்சிறப்பாக கொண்டாடி வருகின்றார் அண்ணன் சேகர்பாபன் அவர்கள். அதற்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல் ஒரு பக்கம் மாவட்ட கழக செயலாளர், இன்னொரு பக்கம் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர். 2 முகங்கள் உண்டு. நான் பல நேரம் அவர்கிட்ட கேட்டிருக்கிறேன், நீங்கள் உண்மையை சொல்லுங்கள், உண்மையாக ஒருத்தரா இல்லை 2 பேரா? உங்களை மாதிரியே உருவ ஒற்றுமை உள்ள உங்களுக்கு ஒரு அண்ணனோ தம்பியோ இருக்காங்களா? ஏன்னா அத்தனை நிகழ்ச்சிகள் நடத்துகிறீங்க, எல்லா இடத்துலையும் இருக்கீங்க, எல்லாருக்குமே ஒரு சிம்ம சொப்பனமாக போட்டியாக இருக்கீங்க. முழு நேர அரசியல்வாதி. நமக்கெல்லாம் 24 மணி நேரம் தான். ஆனால் சேகர்பாபன் மட்டும் 48 மணி நேரம் இருக்கும். அவர் நடத்துகிற நிகழ்ச்சிக்கு பக்கத்தில் யாருமே நிற்க முடியாது, யாருமே தெரிய மாட்டாங்க. இதில் பல அர்த்தங்கள் உண்டு. அது மேடையில் இருக்க அத்தனை பேருக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும், அவர் உட்பட எல்லாருக்குமே தெரியும். மாவட்ட கழக செயலாளரும் அமைச்சராகவும் ஆயிரக்கணக்கான திருமணங்களை செஞ்சு வச்சிருக்கிறார். இந்த 3 வருஷத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 1700 திருமணங்களை அண்ணன் சேகர்பாபு அவர்கள் அவருடைய துறை சார்பாக நடத்தி வைத்திருக்கிறார். இனிமேல் அவர் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் மட்டுமில்லை, திருமணங்கள் திட்டங்களுக்கும் அவர்தான். அப்படி ஒரு துறை அமைஞ்சதுன்னா அதற்கும் அவர்தான் அமைச்சர். சமீபத்தில் சென்ற மாதம் பிப்ரவரி 14ஆம் தேதி அவருடைய துறை சார்பாக, இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக 48 இணையர்களுக்கு திருமணத்தை அவர் ஏற்பாடு செஞ்சால் நான் தான் நடத்தி வச்சேன். இன்னைக்கு மாவட்ட கழகம் சார்பாக 72 இளைஞர்களுக்கு திருமண ஏற்பாடை செஞ்சு அதற்கும் என்னை கூப்பிட்டுருக்காரு. சீர்திருத்த முறையில் சுயமரியாதை திருமணத்தை நடத்தி வச்சிருக்கிறோம். இதில் எனக்கு இன்னும் கூடுதல் பெருமை, கூடுதல் மகிழ்ச்சி என்னென்னா, அனைத்துமே கலப்பு திருமணங்கள் செய்கிறீங்க. முக்கியமாக காதல் திருமணங்கள் பல இருக்கும்னு நான் நம்புகிறேன். இருக்கா? கை தூக்குங்க. கிட்டத்தட்ட 90%. ஏன்னா கீழே இருக்கிறவங்களாம் கை தூக்குறீங்க. வெயிட்டிங்கா? போகும்போது சேகர்பாபன் பேர் கொடுத்துட்டு போயிருங்க. அடுத்த முகூர்த்தத்தில் அப்பா அம்மா வந்திருக்காங்களா இல்லையா? இந்த காலத்தில் கலப்பு திருமணம் நடக்கிறதே பெரிய விஷயம். அதில் காதல் திருமணம் இன்னும், ஏன்னா எனக்கு தெரியும், எனக்கும் காதல் திருமணம் தான். ஆனால் எங்கள் வீட்டில் ஒன்றும் பிரச்சனை. கலைஞர் இருக்கிற காலத்துலேருந்து எங்கள் வீட்டில் தொடர்ந்து காதல் திருமணம், கிட்டத்தட்ட 2 தலைமுறையாக. எங்கள் வீட்டில் போய் யாராவது காதல் திருமணம் இல்லை, வீட்டில் அரேஞ்ச் மேரேஜ்னால எங்கள் தாத்தா ஒரு மாதிரி பார்ப்பாரு, என்ன பிரச்சனை உனக்கு? அந்த அளவுக்கு எங்கள் வீட்டில் காதல் திருமணங்கள். ஆனால் காதல் திருமணங்கள் அவ்வளோ சுலபமாக நடக்குது. நம்ம பெரிய முயற்சி எடுத்து ஒரு பெரிய ஒன்று பையன் வீட்டில் ஒத்துக்கிட்டா பொண்ணு வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. கஷ்டப்பட்டு பொண்ணு வீட்டில் எப்படியாவது ஒத்துக்க வச்சுட்டோன்னா திடீர்னு பையன் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை கிளப்புவாங்க. கடைசியில் பல வருஷம் போராட்டத்துக்கு பிறகு 2 வீட்லையும் ஒத்துக்கிட்டாங்கன்னா சொந்தக்காரன் எவனாவது வருவான், ஏதாவது ஒரு பிரச்சனையை எடுத்து விடுவான். பலருக்கும் பல அனுபவங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் இத்தனை திருமணங்களை ஒரே மேடையில் இவ்வளோ மகிழ்ச்சியான ஒரு தருணத்தில் நடத்துறதுக்கு இந்த மேடை ஒரு சிறப்பான மேடையாக, தலைவருடைய பிறந்த நாளுக்கு ஒரு சிறந்த பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்தாலும் ஒரு சிறந்த மேடையாக நான் சேகர்பாபன் வடிவெடுத்து அமைச்சு கொடுத்துருக்கிறார். செய்திகள்
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.